உரையாற்றவிருக்கும் முகையூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு ஜி ரவிச்சந்திரன் அவர்களே மற்றும் இங்கு பெருந்தலாக கூடியிருக்கின்ற கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளை உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை. எனக்கு முன்னால் உரையாற்றிய உங்கள் மண்ணின் மைந்தன் என் அருமை அண்ணன் திரு பொன்மொழி அவர்களை சொல்வதால் 1989 தலைவர் கலைஞரால் அடையாளம் காணப்பட்டவர். அன்று சுகாதார அமைச்சராக, ஒருங்கிணைந்த மாவட்ட கழகத்தின் செயலாளராக, நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக, உயர்கல்வித்துறை அமைச்சராக, வனத்துறை அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக, கழக துணை பொதுச் செயலாளராக சிறப்பான முறையிலே பணியாற்றி தொடர்ந்து பணியாற்றுகிறார். இன்னும் பணியாற்றி கொண்டே இருப்பார். விழுப்புரம் மாவட்டத்தின் சிற்பியாக திகழ்ந்தவர் யார் என்றால், தமிழ்நாட்டில் முதல் முறையாக மக்கள் சமங்களை கருத்தில் கொண்டு மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு துறை அலுவலகம் ஒரே இடத்தில் அமைவதற்கு பாடுபட்டவர். அது வெற்றியும் கண்டவர். அரசு மருத்துவக் கல்லூரி அமைவதற்கு காரணமானவர். 2 பொறியியல் கல்லூரிகள் இந்த மாவட்டத்திற்கு அமைவதற்கு முயற்சி செய்தவர். ஒட்டுமொத்த விழுப்புரம் மாவட்டத்தின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டவர். பல்வேறு தியாகங்களை நம் இயக்கத்துக்கு செய்தவர். குறிப்பாக 2001ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஆட்சியின் போது சட்டசபையில நேருக்கு நேர் விவாதம் செய்தோடு புழுத்த அரிசின்னு அம்மா சொன்னாங்க. புழுத்த அரிசியா நான் போற சட்டமன்ற உறுப்பினர் போய்தோ இது புழுத்த அரிசியா என்று எடுத்து காட்டி நல்ல அரிசி தான் நாங்கள் வாங்கினோம் என்று காட்டுறதுக்காக, அந்த நல்ல அரிசியும் காட்டியதற்காக சிறைக்கு சென்றவர் யார் என்றால் நம் அருமை அண்ணன். அதுவும் இப்படி இரவோடு இரவாக கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்றவர். பல நாள் சிறைவாசலுக்கு பிறகு வெளியே வந்தார். ஆனால் ஜெயலலிதா அம்மா நம் தலைவரை கலைகை செய்த போது மீண்டும் ஜெயிலுக்கு போனார். வந்த ஸ்பீட்லேயே திருப்பி அப்படியே போனார். இருப்பினும் பல போராட்டங்களை செய்து விழுப்புரம் நகரமே அதிரும்படி நடத்தியவர். அது மட்டும் இல்ல, தலைவர் கலைஞர் கைதுக்கு பின்னால் நடைபெற்ற பொதுக்குள் எனது மறைந்த தந்தை யாரையும் பாராட்ட மாட்டார். திரு முரசொலி முதல் முறையாக என் தந்தை ஒருத்தரை பாராட்டுன்னா அது அருமையான. அவர் கூறிய வார்த்தைகள் இன்னும் நினைவுக்கு வருகின்றது. ஆளுங்கட்சியின் அராஜகத்தை கண்டு பயப்படாமல் தொடர் போராட்டங்களை நடத்தியவர் சகோதரர் பொன்முடி அவர்கள். அவர்கள் இருக்கும் திசையை நோக்கி வணங்குகிறேன் என்று அங்கு கூடியிருந்த ஆயிரக்கணக்கான மத்தியில் கூறிவிட்டு தலைவர் அவர்களால் அடையாளம் காப்பட்டவர் தான் அருமை அண்ணன் பொன்முடி அவர்கள். இன்றும் தலைவர் கலைஞர் வழியிலே நம் தளபதிக்கு உறுதுணையாக, குறிப்பாக நம் இளம் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலினுக்கு உறுதுணையாக இருப்பவர்தான் நம் அருமையான பொன்முடி அவர்கள். என்றும் எனக்கு நல்ல பல கருத்துக்களை கூறி நல்ல வழியில் இருக்கிறார். அவர் பணி தொடரட்டும் என்று கூறி இன்று உங்களை எல்லாம் சந்திப்பதிலே எனக்கு இந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்த அருமை இளவல் திரு கௌதம் சிகதாமணி மாதிரி நன்றி சொல்கிறேன். இங்கே மகளிரெல்லாம் வரும்போது எல்லாம் துண்டு இட்டு ஆசையா சுழட்டினீங்க. நீங்கள் சுழட்டும் போது எனக்கு உள்ளூர் பொறாமையா இருந்தது. அதே மாதிரி பெருமையா இருந்தது, பொறாமையா இருந்தது. நீங்கள் எல்லாம் 13ஆம் தேதி போன்ல என்ன வந்துச்சு? SMS, உங்கள் கணக்கில் 5000 ரூபாய் வந்து விட்டது. யார் கொடுத்தா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் கொடுத்தார். பெருமையா இருக்கு. ஏனென்றால் தலைவன் நீங்கள் தலை நிமிர்ந்தால் தான் தமிழ்நாடு தலை நிமிரும் என்பதை உறுதிப்பட செய்தார். என்ன ஏன் 5000 ரூபாய் வந்து தெரியுங்களா? அந்த 5000 ரூபாய் பார்த்தீங்கன்னா, இந்த திட்டத்தை நிறுத்துவதற்கு பாஜக திருட்டு வழியிலே, குறுக்கு வழியிலே ஏற்பாடு செய்தது. உச்ச நீதிமன்றம் சென்று இந்த திட்டத்தை இப்படியாவது தடை செய்ய வேண்டும். தேர்தல் வருகிறது. தேர்தல் சமயத்தில் 3 மாசத்துக்கு இந்த காசை நிறுத்தி வைக்கணும். அப்போதான் மக்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது, அரசு மீது கோபம் வரும்னு எனக்கு அடுத்த நாள் காலத்தில் 11 மணிக்கு 13ஆம் தேதி 11 மணிக்கு சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் வர இருக்கு. எதுக்கு? இந்த திட்டத்தை தடை செய்ய. நம்ம தலைவர் விடுவாரா? நீ 11 மணிக்கு தானே செய்வ. காலம்பரம் 8:30 மணிக்கு போடுறா பேங்க்ல காசை போட்டு உங்களை ஒவ்வொருத்தருக்கும் 3000 மட்டும் இல்ல, இன்னும் கூட 2000. அது இன்னொன்னு தெளிவா சொன்னார் தெரியுங்களா? இனி வரும் காலத்திலே மீன் நவையும் போது நம்ம ஆட்சி தான். 1000 ரூபாய் இல்ல, 2000 ரூபாய் மாசம் என் தாய்மார்கள் தருவேன் என்று உறுதியினை கூறினார்.
நான் பொறாமையா இருக்கு சொன்னேன். என்ன திரும்ப காரணம்? இந்த 4 வாரத்துல பொங்கலுக்கு 3000 வாங்கினீங்களா? கூட ஒரு 1000 போன மாசம் வாங்கினீங்களா? போன மாசம் ஜனவரி மாசம் 4000, இந்த மாசம் 5000, சொலையா 9000 ரூபாய் நீங்க மட்டும் வாங்கிட்டீங்களாமா? எங்களுக்குலாம் ஒண்ணும் கிடையாதுமா. ஆயினும் நான் பெருமைப்படுகிறேன். என் தலைவர் நினைத்ததை செய்தார், உங்களுக்காக செய்தார், தமிழ்நாட்டு பெண்களுக்காக செய்தார். ஏன் பெரியார போய் கேட்டாங்களா? 60 ஐயா எனக்கு 3 குழந்தை இருக்கியா, 2 பசங்க ஒரு பொம்பளை பிள்ளை, கையில காசு இல்லை, நான் யார் ஒருத்தரை தான் படிக்க வைக்க முடியும், நான் யாரை படிக்க வைக்க முடியும்? அப்போ பெரியார் சொன்னாரா, ஒருத்தரை தானே படிக்க முடியும், பெண் பிள்ளையை படிக்கவே, அவள் படித்தால் ஒரு குடும்பமே தலை நிமிர்ந்து நிற்கின்றார். அந்த வழியில பெரியார், அதே வழியில வந்த அண்ணா பெண்கள் முன்னேற்றம் தான் தமிழ்நாட்டுக்கு முன்னேற்றம் என்றார். அதே வழியில் வந்த கலைஞர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் கல்லூரியை, கலைக்கல்லூரி, அரசு கலைக்கல்லூரி, பொறியியல் கல்லூரியை வைத்து நம்ம பெண்கள் அங்கேயே படிக்கிறதுக்கு செஞ்சாங்க. அதே வழியில வந்த நம்ம முதல்வர் முத்துவேல் கருணாநிதி, போமா பஸ்ஸுக்கே இல்லமா, நீ பஸ்ஸுக்கு கட்டணம் இல்லாமல் செல், எங்கு வேண்டுமான செல், தமிழ்நாட்டில் எங்கு வேணா பயணி, நீ முன்னேறு வாழ்க்கை. அதன் காரணமாக தான் இன்று இந்தியாவிலே அதிக அளவில் பெண்கள் தொழிற்சாலையில் வேலை செய்கிறார். 48% அது தமிழ்நாட்டில் தான். ஏனென்றால் நீங்கள் கல்வியிலே உயர்ந்தவர்கள் என்று பார்த்தீங்கன்றால், நம்ம அரசு பள்ளியில படிச்சுட்டு கல்லூரிக்கு சென்றால் மாசம் 1000 ரூபாய் சிறப்பான திட்டத்தை நம்ம முதல்ல கொண்டு வந்தார். இது 3 வருஷமா நடந்தது. உடனே நம்ம மாணவ செல்வங்களா, இது என்னங்க எங்களுக்கும் கொடுங்கன்னு கேட்ட உடனே, சரி உங்களுக்கும் தருகிறேன் என்று போன ஆண்டுல இருந்து அந்த திட்டத்தை கொண்டு வந்தவர் தான் நான். ஏன் சொல்கிறேன், முதல்ல உங்களுக்கு தான், உங்களுக்கு மிஞ்சினது தான் பிறகு. அதே போல் தொடர்ந்து ஒவ்வொரு மொழியும் உங்களுக்கான திட்டங்களை நாம் தலைவர் கொண்டு வருகிறார். இன்னும் சொல்ல பார்த்தா பாருங்க, என்று சிறப்பான ஆட்சி இந்த 5 ஆண்டு நடந்தது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி வெறும் 4.5%. ஆனால் தமிழ்நாட்டின் வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 11.2% ஏற்பட்டது. அதுக்கு காரணம் உங்களுடைய வளர்ச்சி, தாய்மார்கள் வளர்ச்சி. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு தாய்மார்களை பெரிதும் பாதிக்கின்ற பெரிய வியாதி என்றால் கர்ப்பப்பை புற்றுநோய். இந்த கர்ப்பப்பை புற்றுநோயினால பல தாய்மார்கள் இளம் வயதிலே உயிரிழக்கிறார்கள். இது அறிந்து நம் முதல்வர்கள் தாய்மாருக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் தடுப்பூசியை இலவசமாக தந்தார். ஒரு ஊசியின் விலை 16,000 ரூபாய். இந்த ஊசியை இலவசமாக தரக்கூடிய ஒரே மாநிலம், ஒரே முதல்வர் முத்துவேல். தொடர்ந்து தாய்மார்களுக்கான திட்டங்களை அவர் தொடர்ந்து வருகிறார். இது மட்டும் இல்ல, இந்தியாவிலே பார்த்தீங்கன்றால் முறையா 20 லட்சம் லேப்டாப் மடிக்கணினியை இலவசமாக நம் மாணவர்கள் வழங்குகிறார். ஏன் பணக்கார பசங்க மட்டும் லேப்டாப் வச்சிருக்காங்க, நாங்கெல்லாம் அவங்க கூட போட்டி போடணும்னா எங்களுக்கு ஒரு கம்ப்யூட்டர் இருந்தா நல்லா இருக்கும். கவலைப்படாத, ஒரு அப்பனாக, ஒரு தந்தையாக திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கொடுத்து இந்த உலகத்திலே இது இல்லாத திட்டத்தை நமக்கு அறிமுகப்படுத்தார். இதெல்லாம் செய்த நம் தலைவர் தளபதிக்கு பார்த்தீங்கன்னா பாஜக பின்புற வழியிலே எப்படியாவது சூழ்ச்சி செய்து ஆட்சியை கைப்பற்றினார். ஆட்சியை கைப்பற்ற தமிழ்நாட்டில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் துரோகிகள் அதிகமாக இருப்பாங்க. எப்பவுமே துரோகத்துக்கு புகழ்பெற்றவர் யார் என்றால், நான் ஒரே ஒருத்தர் சொல்வேன், ஒன்று நல்லா ஞாபகம் இருக்கும். ஜெயலலிதா அம்மா செத்து போயிட்டாங்க. ஜெயலலிதா அம்மா செத்து போனப்போ யார் முதலமைச்சர் வந்து ஓபிஎஸ் கொண்டு வந்தாங்க, ஓ பன்னீர்செல்வம். அப்புறம் அவங்களுக்குள்ள வாய்க்கா தகராறு அடிச்சுக்கிட்டாங்க. வாய்க்கா தகராறு அடித்த பிறகு என்ன ஆயிடுச்சு, பிறகு கூவத்தூரிலே கூட்டாக சேர்ந்து அடுத்த முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க சசிகலா தலைமையில் கூடினார்கள். சசிகலா தெரியுமா உங்களுக்கு? என்ன பண்ணாங்க, பார்த்தாங்க சசிகலா யாரை நான் அடுத்த முதல்வராக தேர்ந்தெடுத்து, பக்கத்தில் பார்த்தா பால் வடியும் முகம், சரி மணிக்கும் வெண்ணெய் வடிகின்ற முகம். வெண்ணெய் வடிகின்ற முகத்திலே எடப்பாடி பழனிசாமி தோல்மலை கைப்பட்டு, தம்பி நம்பிக்கை நீதான்ப்பா அடுத்த முதல்வர்னு சொன்னாங்க. பார்த்தா தம்பியை காணும். எடப்பாடிய இந்தியா முதலமைச்சர் இந்தியா காணும்னா காலி வீடு. இந்த மாதிரி ஒரு அடிமை நமக்கு கிடைச்சிருக்கானே, இவன் தான்ப்பா எனக்கு நம்பிக்கையா இருப்பாங்கன்னு அந்த அம்மா நம்பிச்சு. யாரு? சசிகலா அம்மா. குத்து யாருக்கு? சசிகலா.
ரெண்டாவது குத்து யாருக்கு? சசிக்கு. மூணாவது குத்து யாருக்கு? அதுவும் சரி. நம்பிக்கை துரோகத்திற்கு புகழ் விழுந்தவர் சிறந்தவர் யார் என்றால் எடப்பாடி பழனிசாமி. அந்த எடப்பாடி பழனிசாமி நம்ம சசிகலா மட்டுமா துரோகம் செய்தார், தமிழ்நாட்டுக்கும் துரோகம் செய்தார். ஏன்னா என்னாச்சு? நேராக அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் அல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் அல்ல, தான் முதல்வர் நாற்காலியை பிடிக்க வேண்டும். நேராக நம்ம தமிழ்நாட்டில் இருந்து டெல்லிக்கு போட்டார் ஒரு சல்யூட். மோடி காத்திருந்தார், நமக்கு அடிமை கிட்டுமா, நல்ல அடிமை மாற்றுவான். பார்த்தா ஆடு தானா மாலையை தூக்கிட்டு வந்து வெட்டு வெட்டு வெட்டுன்னு சொல்லு. ஐயா என்னை காப்பாத்துங்க, என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாயா, நீங்க தமிழ்நாட்டை கூறு போட்டு என்ன வேணா பண்ணிக்க, எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும், எனக்கு முதல்வர் நாற்காலி மட்டும்தான். அப்படியா, வா, நல்ல அடிமை நமக்கு மாட்டி விட்டான் என்று மோடியும் அமித்ஷாவும் எடப்பாடியை கையெழுத்து கொண்டு இலவச மின்சாரத்தை தடுப்பதற்கான சட்டம், மின் கட்டணத்தை உயர்த்துவதற்கான சட்டம், வீட்டு வரியை உயர்த்துவதற்கான அத்தனைக்கும் கையெழுத்து போட்டவர் யார் என்றால் அது எடப்பாடி பழனிசாமி. பிறகு நான் கூட்டணி வச்சாங்க. தமிழ்நாட்டு மக்கள் துரோகத்தை மன்னிப்பார்களா? துரோகம் செய்த எடப்பாடிக்கு தொடர்ந்து 2019 நடந்த தேர்தல் தோல்வி, 2021 நடந்த தேர்தல் தோல்வி, 2024 தேர்தல் என்ன பண்றாரு? ஐயோ, தொடர் தோல்வியை தவிர்ப்பதற்காக இனி பாஜகவுடன் ஒட்டுமில்லை உறவும் இல்லை. நான் சொன்னது எடப்பாடி பழனிசாமி. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள் அவரை நம்பவில்லை. 2024 40க்கு 40 தொகுதியிலும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கே ஓட்டு வாக்களித்தார்கள். பிறகு என்ன பண்ணாரு? இப்படிதான் பாஜக விட்டு வந்தாதான் ஜெயிக்க முடியும் போது அவருக்கு ஒரு போன் வருது. இங்க இருந்து டெல்லியில இருந்து போன் வருது. போனை பார்த்தா மோடி பண்றாரு. ஐயோ, நான் மோடி போன் எடுக்க மாட்டேன். திருப்பி இன்னொரு போன் வருது. அமித்ஷா கிட்ட இருந்து போன் வருது. அதையும் எடுக்கல. போன் எடுக்கலையா? பார்த்தாங்க டெல்லியில, ஒன்றும் பண்ணலப்பா. அடுத்த நாள் காலம்புற எடப்பாடி பையன் விட்டு அவனோட சகலப்பாடி வீட்டுக்கு டங்னு 2 பெல் அடிக்குது. பெல் அடிச்ச உடனே யாருங்க? நாங்க டெல்லியில இருந்து வந்திருக்கோம். டெல்லியில இருந்தா யாருங்க? நாங்க சிபிஐ, நாங்க இடி. ஐயா அப்படியே உட்காருங்க, அப்படியே உட்காரு. நேரா போன் எடுத்தாரு. ஐயா வந்துட்டானுங்க ஐயா, டெல்லியில இருந்து சிபிஐ இடி வந்துட்டானுங்க. அப்படியா? எடுத்தார் போன. மோடி ஐயா, நீங்க என்ன கேட்கிறீங்களோ இந்த இடத்துல கையெழுத்து போட சொல்லி நான் கையெழுத்து போட சொல்லி மீண்டும் அடிமை சாசனத்தில் கையெழுத்து போட்டவர் தான் எடப்பாடி. இன்றைக்கு போட்டு யாரோட கூட்டணி? நான் யார் ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று சொன்ன எடப்பாடி இன்றைக்கு மீண்டும் பாஜகவோட கூட்டணி வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டு மக்களை விற்பதற்கு, ஏமாற்றுவதற்கு தயாராக இருக்கிறார். அவர் வேண்டுமா? இல்லை, தமிழ்நாடு முன்னேற வேண்டும், தமிழ்நாடு தலை நிமிர்ந்த வேண்டும், தமிழ்நாடு என்றும் தலை குனியாது என்று உங்களுக்காக பாடுகின்ற பதில் வேண்டுமா? அதற்கு நீங்கள் என்ன செய்ய? ஒன்றும் இந்த விரலுக்கு அவ்வளவு பவர்மா. இன்னும் 59 நாள் தான் இருக்கு. நேரா போங்க, உதயசூரிய சின்னத்தை பக்கத்தில் பக்கலாம் அழுத்தங்கள் போது மீண்டும் எடப்பாடிக்கு ஒரு செருப்படியை கொடுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இனி வருதுல தமிழ்நாடு வளர வேண்டும். தமிழ்நாட்டுக்காக நீங்கள் உங்கள் பங்கை செய்யுங்கள். இப்போது உங்களுக்கு நான் கேட்பதுதான், ஸ்டாலின் தொடரட்டும் என்பேன், நீங்கள்லாம் தமிழ்நாடு வெல்லட்டும் சொல்வீங்களா? கேட்கல? ஸ்டாலின் தொடரட்டும், ஸ்டாலின் தொடரட்டும். நன்றி.